டிவில பேக் டான்ஸரா ஒர்க் பண்ணியிருக்கோம், எபிசோட்ஸ் ஆடி இருக்கோம். அதாவது மதுரை ஆடிஷன் செலக்ட் ஆகி சென்னை ஆடிஷன் வாங்கன்னு சொல்லுவாங்க, போனா எடுக்க மாட்டாங்க. இல்ல நான் எது தப்பா கேட்டிருந்தா சாரி. நீங்க இல்ல தப்பா தான் கேட்டிருக்கீங்க. நீங்க 4 பேரு எப்படி ஒரு ஃப்ரெண்டா ஃபேம் ஆனீங்க, எப்படி ஒரு டீமா ஃபார்ம் ஆகி இவ்வளவு தூரம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சொல்லலாமா? அந்த கதையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்துங்க, எனக்கு வந்து பெருசாக டான்ஸ் ஆடணும்னு ஆசை. ஆனால் அந்த ஃபவுண்டேஷன் எனக்கு சரியாக தெரியாது. காலேஜுக்குள்ளே வந்து ஒரு டீம் இருக்குது அப்படின்னு தெரியும். நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து எங்களோட காலேஜ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் ஒரு 3 பேரை சேர்த்துக்கிட்டு ஆடினேன். ஃபஸ்ட் டைம் அவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு. ஆக்சுவலாக வந்து அவனுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு அவனுக்கு தெரியாது. வந்து எனக்கு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி போயிட்டு இருக்கான். ஏய் மத்தியான ஃபங்க்ஷன் ஆடணும்டா அப்படின்னு. சரி டான்ஸ் ஆடணும் பேசிட்டு இருக்கானே, சரி இவனை டீம்ல எடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு அவன்ட்டு இனிமே டான்ஸ் ஆடுவியாரா அப்படின்னு கேட்டேன். ஆமா ப்ரோ ஆடுவேன் ப்ரோ அப்படின்னு. அப்பெல்லாம் டாப் நாட்லாம் போட்டு வந்துட்டு சூப்பரா குடி போட்டு ரெண்டு சைடு கிடைக்காது சூப்பரா போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பா ஆளு. ப்ரோ டான்ஸ் ஆடுவீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். ஆமா ப்ரோ எங்க டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல ஆட போறேன். சரி நான் வந்து ஆக்சுவலி வேற ஏதாவது ஆன்சர் பண்ணுவான். இந்த மாதிரி ஆமா ப்ரோ ஆடுவேன் ப்ரோ சேர்த்துக்கோங்க ப்ரோ, அதாவது டீம்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும் வந்துச்சு. பார்த்தா அவனுக்கு தெரியல. ஆமா ப்ரோ டிபார்ட்மெண்ட் ஆட போறோம் அப்படின்ட்டு போனேன். அப்ப ஸ்டார்டிங்ல வந்து பெரிய பில்டப் கொடுத்துருவேன். சரி ஓகே ப்ரோ பார்த்து ஆடுங்க அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அடுத்து அப்படி போய் ஆடி முடிச்சாச்சு. எனக்கு அப்போ தான் தெரியும், தம்பி நீ இங்கே ஆடுற ஓகே, காலேஜ் டீம்னு ஒரு டீம் இருக்குது, அங்கே நம்ம காலேஜ்லேருந்து வெளி காலேஜில் போய் நீ காம்படிஷன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு. சார் அப்போ நான் என்ன சொன்னேன், எப்படி சேரணும் அப்படின்னு கேட்டப்போ தான் எனக்கு வந்து எஸ்எஸ்சின்னு சொல்லிட்டு காலேஜில் வந்து ஒரு இருக்குது, ஸ்டூடெண்ட் சர்வீஸ் கமிட்டி, அங்கே போய் சேர்ந்தால் தான் தம்பி நீ டான்ஸ் டீமில் சேர முடியும், காலேஜ் டான்ஸ் டீமில் அப்படின்னு. அப்படி ஆடிஷன் வைக்கிறாங்க. ஒரு மத்தியான டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு யாரையுமே தெரியாது, எவரையுமே தெரியாது. போட்டுட்டு வரேன். நான் வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு அந்த அட்மாஸ்பியரே புதுசு. நான் பார்க்குறேன் எல்லாரும் கையில் வீணை கிட்டார்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஓ இதெல்லாம் வருமோ, ஓகே பரவாயில்ல, எதனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடாப்டின் போட்டாங்க. எஸ்எஸ்சி ரூமில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாட் ஆடணும். அதில் ஜெயிச்சவங்க தான் மெயின் ஸ்டேஜில். அங்கே எல்லாருமே இருப்பாங்க. அங்கே ஆடிட்டேன், தைரியமாக ஆடிட்டேன். ஒரு 4-5 டேக் போச்சு. இவர் கூப்பிட்டு ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் அப்பதான் பாக்குறேன், ஐயோ இவர் அவர் இது அது இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி அவர் பரவாயில்ல, எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவா இருந்துச்சு. பரவாயில்ல ப்ரோ நீங்க ஆடுறீங்க அட்வைஸ் ஆடி முடிச்சிட்டேன். நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க ப்ரோ, நீங்கள் அங்கே வந்து செலக்ட் ஆகிட்டான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நான் ப்ரோ செலக்ட் ஆகிட்டீங்க, மெயின் ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. அப்போ மனசுக்குள்ள ஒன்று பாட்டு என்ன, அப்போ டட்ட அந்த வெற்றி அடியே அந்த மாதிரி பாட்டாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே ரெக்கை கட்டி பறந்துட்டு இருந்தேன். பரவாயில்லையே நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு. அங்கே மெயின் ஸ்டேஜில் ஆனால் மெயின் ஸ்டேஜில் ஒரு டான்ஸராக இருந்தால் ஓகே, என்ன மாதிரி பாட்டு போட்டிருக்கலாம், அதாவது ஒரு பீட் உள்ள பாட்டாக போட்டிருக்கலாம். சிங்கம் படத்தில் ஒரு பாட்டு வந்துருமா, எவ்ரிபாடி லிசன் அது நான் எப்படி ஆடுவேன். இது மட்டும் தான் அண்ணனுக்கு வருது. ஆடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு ஹைலைட் என்னன்னா ஃபுல் பாட்டி ஆடினாரு. இன்ஸ்டாக்குள்ள உங்க டான்ஸை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா எல்லாருமே வந்து பேஜஸ் வச்சு ரன் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு எப்போ மைண்ட் செட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் டான்ஸ் கிளாஸ் போகும்போது இருந்தே ரீல்ஸ் போடுவேன். எங்க மாஸ்டர் வந்துட்டு சொல்லுவாரு ரீல்ஸ் போடுவேன். சின்ன வயசுல இருந்தே ஒரு நான் 9th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே சும்மா நார்மலா ஃபேம்லாம் ஆகிறதுக்கு வியூஸே போகாது. மிஞ்சி போனால் ஒரு 100 வியூஸ் 200 வியூஸ் அப்படி தான் போகும். டீம்லேருந்து சரி ரீல்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டது தான். நாங்கள் போட்ட முதல் ரீல்ஸ் அவள் தான் நம்மளா பாருன்னு நினைக்கிறேன். அந்த வியூஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் 2 மில்லியன் வியூஸ் போச்சுன்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 6 பேரும். ஆக்சுவலி அது என்ன ஒரு விஷயம் கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ரீல்ஸ் போடுற மைண்ட் செட்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் தான். அது நிறைய பேர் வந்துட்டு வெறும் ரீல் தான் பண்ணுவாங்க, வெறும் ரீல் இன்ஸ்டாகிராம் டான்சர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இன்ஸ்டாகிராம் வந்து எங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் இது தான். அதை தாண்டி நாங்கள் 4 பேருமே ப்ரொஃபஷனல் டான்சர்ஸு. நாங்கள் வந்துட்டு 4 பேருமே பிகின் ரூட்ஸில் ஆடி இருக்கோம், விஜய் டிவியில் பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கோம், எபிசோட்ஸ் ஆடி இருக்கோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஜீ தமிழில் வந்துட்டு டான்ஸ் வித் டான்ஸ் ஒன்று நடக்கும் தெரியுமா, எவ்ரி இயர் நாங்கள் ஆடிஷன் அட்டன் பண்ணுவோம். ஆக்சுவலி மதுரையிலேருந்து நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. அதில் ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, அவங்க வந்துட்டு டேலண்ட் இருக்கவங்கள உள்ள கொண்டு போகிறாங்க. அதை தாண்டி யாருக்கு கண்டென்ட் இருக்கோ, அதாவது ஒரு ஒன்று ஏஜ்டு பீப்புள் இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை தாண்டி உண்மையாலே ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ்க்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்கன்றது டவுட் தான்.
நான் வந்து நான் ஃபீல்டில் 8 இயர்ஸாக இருக்கேன். ஸோ நான் ஒரு வாட்டி கூட உள்ளே போய், அதாவது மதுரை ஆடிஷன் செலக்ட் ஆகி சென்னை ஆடிஷன் வாங்கன்னு சொல்லுவாங்க, போனால் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருந்துச்சு. ஒன்று இந்த மாதிரி கண்டென்ட்டாக இருக்கவங்களா இருப்பாங்க, இல்லை யாராச்சும் ஏஜ்டானவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 1-2 பேர் ஆடுறவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி நிறைய பேர் ரீச் ஆனவங்க அந்த மாதிரி தான் அங்கே இருந்தாங்க. ஸோ அதுவுமே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சரி, நம்ம இங்கே போகணுன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸராக இருந்தால் மட்டும் முடியாது, நம்மளுக்கு ஒரு ரீச் வேணும் அப்படின்றதுக்காண்டி அது ஒரு ரீசனை வந்து நான் போடாது. அது எப்படின்னா நாங்க தேடி போனா நீங்க வர மாட்டீங்களா, நீங்களே எங்களை கூப்பிடுங்க, அந்த மாதிரி அப்படி கூப்பிட்டா எங்களை பிஹைண்ட் உட்ஸ். இப்போ நீங்க இந்த ரோட்டெல்லாம் கூத்தாடி மாதிரி ஆடிட்டு வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் எப்படி? கூத்தாடு இல்ல புரியல. நீங்க அப்படிதானே வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் ரோட்லயே வந்து ஆடுறது இந்த மாதிரி கேட்க நான் அப்படி மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் அவசியம் இல்லைல்ல. இல்ல நீங்க வார்த்தையே இல்லைங்க. இல்ல நான் எதுவும் தப்பா கேட்டு இருந்தா சாரி. நீங்க இல்ல தப்பா தான் கேட்டிருக்கீங்க. கூத்தாடுறோம்னா அது என்ன பேச்சு? பேச்சு வார்த்தை கிடையாதுங்க. அது ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, டீசெண்டாக எடுக்கிறீங்க, கூத்தாடுறோன்னா அது என்ன வேர்டு யூஸ் பண்ணுங்க? கூத்தாடுனா எது சொல்லிட்டு? இல்ல நாங்க ஜஸ்ட் நார்மலா क्वेश्चनல ப்ரிப்பேர் இல்ல அது ஆக்சுவலி ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி இல்ல அது இத கல்ட்ரா. இல்ல சாரி இருங்க. இல்ல இது அது கேட்டுட்டு வந்து இந்த மாதிரி வார்த்தை விட்டுறது இல்ல நாங்க நார்மலா இருவோம். உங்களுக்கு அது நார்மல் எங்களுக்கு எப்படி ஹிட் ஆகும்னு உங்களுக்கு அது தெரியல. எங்களை பார்த்தா ஒரு மாதிரி அசிங்கமா நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல நான் உங்களை அப்படி ஒன்றும் பேடான இன்டென்ஷன்ல மீன் பண்ணியெல்லாம் பேசல. நீங்க பேடா இன்டென்ஷன் சொல்லல, ஆனா நீங்க சொல்ல எங்களுக்கு இப்படி ஹர்ட் ஆகணும் உங்களுக்கு தெரியாமங்களா? அது தெரியாம இதை நீங்க வெளியே கேட்கும்போது அவங்களும் அப்படிதான். மைக்கேல் கொடுத்து வரா கையில, மைக்கேல் கொடுத்து வரா கையில